ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பர்சன்டேஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 60% ஆஃப் கொஷின் மார்க் தட் இஸ் ஈக்குவல் டு 360. அதாவது எந்த நம்பரோட 60% ஈக்குவலன் டு 360 அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? எப்போயுமே ஆப்டிடியூடில் அந்த கொஷினை வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து அந்த கொஷினில் இருக்கிற லாஜிக் என்னன்றது நமக்கு புரியும். லாஜிக் புரிஞ்சால் தான் நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஏதோ ஒரு நம்பரோட 60% தான் என்னவாக இருக்கும், 360 இருக்கும். ஸோ அப்போது அந்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, சரி, இப்போ இதை ஒரு மெத்தடில் சால்வ் பண்ண என்ன பண்ணலாம்? 60% ஆஃப், ஓகே, ஆஃப் பெல்லா மல்டிப்ளை, ஆஃப்னா மல்டிப்ளை, 60% ஆஃப் இந்த கொஷின் மார்க் இருக்க நம்பர் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஏன்னு வச்சுக்கலாம். ஸோ 60% ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 360. ஓகே, 60% ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 360. சரி, அப்போ மேலே என்ன இருக்குது, 60A இஸ் ஈக்குவல் டு இந்த 360, இந்த 100 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மேலே போய்டும். அப்போ A இஸ் ஈக்குவல் டு 360 இன்ட்டு 100 டிவைடட் பை 60. அப்போ கேன்சல் பண்ணும்போது 0க்கு 0, இது 6 டைம்ஸ். அப்போது என்ன ஒரு ஆன்சர், 600 ஆன்சர் நமக்கு கிடச்சிடும். சரி, இது ஒரு ரெப்ரசன்டேஷன். இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? சரி, செகண்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஏதோ ஒரு நம்பரோட 60% தான் இந்த 360. ஓகேவா? அப்போது 60% வந்து 360 இருந்தால், ஸோ அப்போ அந்த நம்பர் என்னென்னு கேட்குறாங்களா, அப்போ அந்த நம்பர் என்னவாக இருக்கணும், தட் குட் பி 100% ஆஃப் த நம்பர். ஓகே, அப்போ வாட் இஸ் 100% ஆஃப் த நம்பர்? ஸோ இது மாதிரி லாஸ்ட் கொஷின்லேயே நம்ம இது மாதிரி ரெப்ரசன்டேஷன் ஒன்று சால்வ் பண்ணியிருக்கோம். அது எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது மாதிரி போட்டிங்கன்னா இது மேலே போய்டும், இது கீழே வந்துடும். அப்போது 360 into 100 divided by 60. ஸோ கேன்சல் பண்ணும்போது 6 டைம்ஸு. ஸோ நமக்கு என்ன ஆன்சரோ, சேம் ஆன்சர் 600 நமக்கு ஆன்சராக வந்துடும். சரி, நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? 0.08% ஆஃப் 120% ஆஃப் 50,000 is equal to what? ஓகே, சரி, இதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். இது நார்மலாக நம்ம சால்வ் பண்ண எப்படி வரும், 0.08. இப்போ நார்மலாக சால்வ் பண்ண எப்படி பண்ணுவேன், 0.08% ஆஃப் 120% ஆஃப் 50,000 is equal to வாட்னு வரும். ஓகே, இது வந்து நார்மல் ரெப்ரசன்டேஷன். சரி, இப்போ இது மாதிரி இதை நீங்கள் கேன்சல் பண்ணி அப்புறம் மல்டிப்ளை பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதுதான் ஆன்சராக கிடைக்கும் நமக்கு. சரியா? சரி, அப்படி இல்லைனா இதை எப்படி சால்வ் பண்ணலாம், ஈஸியாக சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்கிற பாருங்கள். அப்போது 0.08% okay of 120% of 50,000. சரியா? சரி, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ இந்த பர்சன்டேஜ் வேல்யூ இருக்குல்ல, இந்த பர்சன்டேஜ்க்கு 2 0 போயிடும். 100 பர்சன்டேஜ்னா 100 தானே, கீழே தானே ஆக்சுவலி வரப்போகுது. ஸோ இது இங்கே வந்து ஆக்சுவலி இது வந்து 50,000 வந்து மேலே தான் இருக்க போகுது. அப்போது இந்த பர்சன்டேஜ் 100க்கு இந்த 2 0, இந்த பர்சன்டேஜ் 100க்கு இந்த 2 0. ஸோ இப்போ நம்ம என்ன மட்டும் இங்கே சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா 0.08 இன்ட்டு 120 இன்ட்டு 5. ஓகே, இதை மட்டும் தான் சால்வ் பண்ண போகிறோம். சரி, அப்போது 120 இன்ட்டு 5 எவ்வளோ, 600 இன்ட்டு 0.08. சரியா? இங்கே பாருங்கள், இந்த 2 0க்கு இந்த 2 0 போயிடும். அப்போ 6 8s are 48. அப்போ இது ஆன்சர் வந்து என்னவாக இருக்கும், 48. இதுதான் இதோட ஆன்சர். ஸோ ஒரு ஈஸியஸ்ட் ரெப்ரசன்டேஷன், சிம்பிளஸ்ட் மாடல். லாஜிக் இஸ் இம்பார்ட்டன்ட். அந்த லாஜிக் என்னன்னு புரிஞ்சுட்டிங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ, பாய்.